My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறது ஃபாஸ்ட் ரவுண்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபாஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ரிலீஸ் பண்ண இந்த ஷெடியூலை வச்சுட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து எந்த மாணவருமே ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் லிட்ரலாக இருக்குது. ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குது, அந்த கவுன்சிலிங் டேட் எந்த மாதிரி வருது, ஆல் இண்டியா கோட்டாவில் எந்த மாணவரும் போக முடியாது அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இதில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன், அந்த விஷயங்களை மறக்காமல் செஞ்சுடுங்க. நீங்கள் செய்யும்போது தான் அதற்குரிய விளைவுகள், அதற்குரிய பயன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ரீஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வந்து ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க. ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஷெடியூலினுடைய லாஸ்ட் ரிப்போர்ட்டிங் டேட் அன்றைக்கி தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டாக ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து 30ஆம் தேதி தான், அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனல் ரிசல்ட்டை பார்த்து அலாட்மெண்ட் ஆகிறது கையில் எடுத்ததுக்கப்புறம் தானே கான்ஃபிடென்ட் வரும், தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிருக்கு, இந்த ரெண்டில் எது பெட்டர் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கான்க்ரீட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது வரும். அந்த டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது எல்லா தேதியும் முடிஞ்சதுக்கப்புறம், ஆல் இண்டியா கோட்டாவில் ரிப்போர்ட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் விட்டால் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சா கூட தமிழ்நாட்டில் என்ன காலேஜ் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுறதுக்காக மாணவர்கள் கட்டாயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காத்து கொண்டிருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் எய்ம்ஸு, ஜிப்மர் இந்த மாதிரியான கல்லூரிகளை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அல்லது ஒரு சில மாணவர்கள் டீம்டு யூனிவர்சிட்டி வெர்சஸ் தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்படி சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ரெண்டையும் போட்டிருப்பாங்க. இந்த ரெண்டில் நம்ம மாணவர்களுக்கு என்ன ரிக்வஸ்ட் வைக்கிறோம், இவ்வளோ நாளாக மாணவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாம் என்ன ரிக்வஸ்ட் நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சா எடுத்துக்கோங்கப்பா, தமிழ்நாட்டில் ஒரு சில மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கும், உங்களால் மற்ற மாணவர்களும் பயனடைவாங்க, பார்டர் ரேஞ்சில் இருக்கிற மாணவர்கள் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ நேரமாக காலங்காலமாக பேசிட்டு வந்தால், திடீர்னு கவுன்சிலிங் ஷெடியூலில் வந்து 30ஆம் தேதி தான் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது லிட்டரலாக என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்ச சீட்டை அப்படியே விட்டுட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கும் போது நான் அவங்க அதை பார்த்துக்கலாம், ஒருவேளை அதுக்கப்புறம் வேணால் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மாணவர்கள் போவதற்கு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ஷெடியூல். 14ஆம் தேதியிலிருந்து நமக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சு. 14th இன்றைக்கி நம்ம 20th அன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ 20th நைட்டு 11:55 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 11:55 PMோட இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் முடிஞ்சிடுது. ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓவர், மதியானத்தோடு முடிஞ்சிருச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் இன்றைக்கி, சாய்ஸ் லாக்கிங் இன்றைக்கி 4 மணிலேருந்து 11:55 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் லாக்கிங் பண்ணுவாங்க. ரிசல்ட் எப்போ வருதுன்னு பாருங்கள். 23ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வருது. இந்த ரிசல்ட் 23ஆம் தேதி வந்துச்சுன்னா ரிப்போர்ட்டிங் அண்ட் ஜாயினிங் 24ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. 24லேருந்து 29 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எய்ம்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி எய்ம்ஸ் மதுரைன்னு வச்சுக்கோ. எய்ம்ஸ் மதுரை கிடச்சிருக்கு. தமிழ்நாடுலேயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் அவருக்கு எம்எம்சி கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் எம்எம்சி கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ எய்ம்ஸ் மதுரையா எம்எம்சியா, இந்த டிசிஷனை யார் எடுப்பாங்கன்னா அந்த மாணவர் தான் எடுப்பார். நம்ம இதில் வந்து இது பெருசு இது சிறுசு அப்படின்லாம் நம்ம எதையும் சொல்ல போகிறதில்ல. ரெண்டுமே நல்ல காலேஜ் தான். இந்த ரெண்டில் எதில் சேரணும்னு மாணவர் விரும்புகிறாரோ அதில் சேர்வதற்கான உரிமை அப்படிங்கிறது இருக்குது. பிகாஸ் அவங்க மார்க் எடுத்துருக்கிறாங்க. ஹி ஹஸ் செக்யூர்ட் குட் ஸ்கோர். அதனால தான் ஆல் இண்டியா கோட்டாவில் அவருக்கு ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. மேபி எய்ம்ஸே இல்லை, எய்ம்ஸ் மதுரை இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டாலையும் எம்எம்சியே கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் இண்டியா கோட்டாலையும் எம்எம்சி, தமிழ்நாட்டிலையும் எம்எம்சி வருது அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் ரிசல்ட் எப்போ விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ரிசல்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இருக்குது. எஸ், தமிழ்நாட்டில் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக நீங்கள் எப்போ விடணும் பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய கவுன்சிலிங் ஷெடியூலுங்கிறது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட்டு, சாய்ஸ் லாக்கிங்க்கு கொடுத்துருக்குறாங்க. 21, 22, 23, 24, 25, 26, 27 7 நாள் நமக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. விச் இஸ் நாட் நீடட். ஆக்சுவலாக 7 நாள்லாம் தேவையில்லை. 1.5 லட்சம் பேர் எழுதி, லட்சக்கணக்கில் மாணவர்கள் எழுதின ஒரு தேர்வுக்கு 6 நாளில் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து தேவையில்லாமல் 7 நாள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபென்ட் கம்மி இல்லை, கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கம்மி. ரிஜிஸ்ட்ரேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட் சூப்பராக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் நம்ம டெமோ போடுவோம். இப்போ 7 நாள் அப்படின்றத கொடுத்துருக்குறீங்க. அண்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல ரிசல்ட் எப்போ விடுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பாருங்கள் 30ஆம் தேதி தான் நமக்கு ரிசல்ட் வருது. ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது 30ஆம் தேதி, ப்ரொவிஷனல் ரிசல்ட்டுங்கிறது 29ஆம் தேதி வருது.
இந்த 29ஆம் தேதிக்குள்ளே ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்ச சீட்டில் சேர்ந்துருக்கணும். ஆல் இண்டியா கோட்டாவில் லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங்கிறது 29. நீங்கள் 29ஆம் தேதி தான் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டே விட்டிங்கன்னா அப்போது அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது 30ஆம் தேதி தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை பசங்க டவுன்லோட் பண்ண முடியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் 30ஆம் தேதி தான் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த 30ஆம் தேதி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை மாணவருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அவருக்கு வந்து எம்எம்சி கிடச்சி தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து ஸ்டான்லி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டில் அவர் எதை சூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூஸ்வலாக ஆல் இண்டியா கோட்டாவில் எம்எம்சியை சூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ரெண்டனுடைய ரிசல்ட்டும் ஒரு டைமில் கிடச்சிருந்துச்சு. இந்த 30ஆம் தேதிக்கு பதிலாக 28ஆம் தேதியே தமிழ்நாட்டில் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டான்லி அலாட் ஆயிடுச்சு, ஆல் இண்டியா தமிழ்நாட்டில் ஸ்டான்லி தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சுன்னா he has an opportunity to select MMC via All India Quota. All India Quota மூலமாக MMCயை சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ். சிமிலர்லி தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டி போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் அங்கே ராமச்சந்திரா போட்டிருப்பாங்க, இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்குது, அந்த காலேஜுக்கு ராமச்சந்திரா கம்பேர் பண்ணும்போது ராமச்சந்திரா பெட்டராக இருக்குன்னு அவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா they should have the time to select whether to go with All India Quota or to go with தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சீட். இந்த ரெண்டில் எதுக்கு போகணுங்கிற ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு போன வருஷம்லாம் கொடுத்தீங்கல்ல, ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீங்கள் கொடுத்துருவீங்கன்னு உங்களை பற்றி பெருமையாலாம் பேசினேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் அப்படிங்கிற இதில் இன்ஃபோ அப்படிங்கிறது இருக்கும். இந்த கான்டாக்ட் இன்ஃபோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க, selmedi@yahoo.co.in அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. இந்த இமெயில் ஐடிக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா மாணவர்களும் ஒரு ரிக்வஸ்ட் மெயில் போடுங்க. ஸ்டேட்டிங் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் 29ஆம் தேதி. தமிழ்நாட்டில் நீங்கள் 30ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணீங்க, 29ஆம் தேதி ப்ரொவிஷனல், 30ஆம் தேதி ஃபைனல். ப்ரொவிஷனலுக்கும் ஃபைனலுக்கும் சேஞ்சஸ் வரலான்றதுனால தான் அடுத்த நாள் விடுறாங்க, இல்லைனா ஒன்றாவே விட்டு போயிடுவாங்க தானே. அப்போ சேஞ்சஸ் பெருவாக வராது, ஆனால் வந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதே 28ஆம் தேதியா அல்லது 27ஆம் தேதியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த டேட்டை ரிவைஸ் பண்ணுங்கள், கவுன்சிலிங்கை ஷெடியூலை வந்து ரிவைஸ் பண்ணி எங்களுக்கு கொடுங்க, ஒரு 4 ரிசல்ட்டை கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் மெயில் அப்படிங்கிறது போடுது. இது யாரெல்லாம் போடலாம்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக மெயில் போடலாம். ரெண்டாவது, பார்டர் ரேஞ்சில் இருக்கிறீங்களே, கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது இட்ஸ் அ செயின் ஆஃப் ரியாக்ஷன். இந்த மோர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தால் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜினுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் குறையும். அங்கே குறைஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கட் ஆஃப் குறையும். அங்கே குறைஞ்சிச்சு அப்படின்னா டென்டலில் குறையும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் குறையும். அப்படி செயினாக ஒரே இதில் எல்லாத்துலேயுமே கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ எந்தெந்த ஜோனுக்கெல்லாம் நீங்கள் பார்டரில் இருக்கிறீங்க உள்ளே வந்துடலாம், இன்னும் கொஞ்சம் மார்க் இருந்தால் எனக்கு உள்ளே வந்துடலாம், நான் ஒரு 5 மார்க் இருந்தால் 10 மார்க் இருந்தால் எனக்கு உள்ளே வந்துடும் போல் இருக்குது, எனக்கு சீட்டு கிடச்சிட போல் இருக்குது அப்படின்னா மெயில் அனுப்புங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போக வைக்க வேண்டியது பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கடமையாகத்தான் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டால் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அந்த சாய்ஸே கொடுக்கலன்னா அவங்க அந்த ஒரு முடிவே எடுக்க முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் சாய்ஸ் எல்லாம் கொடுத்து கூட தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் இருந்துச்சு, இந்த மாதிரி இல்லை ஒரு நாள் அப்படிங்கிறது கேப் இருந்துச்சு. அந்த ஒரு நாள் கேப் இருக்கும்போதே ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாடு மாணவர்கள் சீட் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அப்படி இருக்கும்போது நீங்கள் டேட்டே கொடுக்கல, டைமே கொடுக்கல அப்படின்னா யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் லிட்டரலாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை அப்படிங்கிறதும் இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து சாய்ஸ் ஃபில்லிங், ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஓகே, தட்ஸ் அ வெல் அண்ட் குட். ஆனால் இதில் 27 அப்படிங்கிறது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ரிஜிஸ்ட்ரேஷன் 2-3 நாளில் பசங்க பண்ணி முடிச்சுருவாங்க, அல்லது ஒரு 5 நாள் வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். 5 days இஸ் சஃபிஷியன்ட். இதை 25th நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு இந்த ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது 26 ஆரம்பிங்க. 27 ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது, ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது விடுங்க. அண்ட் 28 வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது விட்டுடலாம். 27ஆம் தேதி, இது 26ஆம் தேதி, அங்கே லாஸ்ட் டேட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 21லேருந்து 25 வரைக்கும் வச்சிங்கனாலே போதும். பசங்க கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி சீக்கிரமாக பண்ணி முடிச்சுருவாங்க, ரொம்ப டைம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிஃபோராக ப்ரீபோன் பண்ணிங்க, ரிசல்ட்டை ப்ரீபோன் பண்ணிங்கன்னா நிறைய மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சேருவாங்க. இல்லை அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும். அப்போ பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த இமெயில் ஐடிக்கு
மறக்காமல் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மெயில் போட்டுருங்க cellmedia@yahoo.co.in. இதில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த இஷ்யூவை ஆல் இண்டியா கோட்டா ஷெடியூலும் தமிழ்நாடு கோட்டா ஷெடியூலும் கிளாஷ் ஆகுது, கொஞ்சம் முன்னாடி ரிசல்ட்டை விட்டிங்கன்னா நாங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிற விதமாக நீங்கள் மெயில் அனுப்புங்க. இந்த மோர் ரெப்ரசன்டேஷன் தட் யூ கிவ், நான் ஒரு தனி மனிதனாக நான் வந்து என்னுடைய சார்பாக நான் மாணவர்கள் சார்பாக நான் ஒரு மெயில் அனுப்பலாம், நான் ஃபோன் பண்ணி பேசலாம் அல்லது சொல்லலாம். பட் நீங்கள் ஆஸ் அ கேண்டிடேட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெயில் தான் அனுப்பணுங்கிறது இல்லை, நீங்கள் 10 மெயில் அனுப்பலாம், 100 மெயில் அனுப்பலாம். உங்களுக்கு டைம் இருக்கிற அளவு பொறுத்து நீங்கள் அனுப்பலாம். நிறைய பேர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். டெஃபினட்டாக தேர் மைட் பி அ சேஞ்ச் இஃப் யூ ஆல் கோஆப்ரேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இட் இஸ் வெரி மச் ரிலேட்டட் எஸ்பெஷலி ஃபார் த பார்டர் ரேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ். பார்டர் ரேஞ்சில் இருக்கிற மாணவர்களுக்கு இது பயன்படணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை எடுக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக மெயில் அனுப்பிச்சி விட்ருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.